இல்ல இப்ப இன்னைக்கு கேஸோட இது வந்து சாதகமா வந்துருச்சு அவங்களுக்கு. இப்ப அது இப்ப சொல்லுங்க. இது பண்ணக்கூடாது. இப்ப சொல்லுங்க. பேசலையே அவரு. பேச மாட்டாரு. ஏன் பேசுவாரு? சரி, ஏன் நீங்க கவின் கொலை வழக்கு ஏன் போல? மணப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு நேரம் போய் கட்டி பிடிச்சி அழுது கதறி வீடியோ எல்லாம் போட்டீங்கல்ல. ஏன் கவின் கொலை வழக்குல இது வரைக்கும் பேசல? மேல் பாதிக்கு ஏன் போல? அப்ப இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் இஷ்யூஸ். ஒரு அரசியல் கட்சி இஷ்யூ பேஸ் பண்ணி தான் அரசியல் பண்ணுவாங்க. இதுவே உங்களுக்கு வீடியோ போடுறது அரசியல், ரீல்ஸ் போடுறது அரசியல், அறிக்கை விடுறது அரசியல். இது அரசியல் கிடையாது. இது ஆடியோ லான்ச், இது படத்துக்கான ப்ரொமோஷன் கிடையாது. இது மக்கள் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒருத்தன் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கான், வளர வேண்டிய பையன் இறந்து போயிட்டான். அந்த குடும்பத்துல போய் நிக்க வேணாமா? நீங்க ஆறுதல் சொல்ல வேணாமா? தமிழ்நாட்டின் நீங்க அரசியல் கட்சி தலைவரை விட்டுருங்க, தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனா உங்களையும் உங்க படத்தையும் ஒரு உரிமை பார்த்திருப்பாள் அந்த கவின். அந்த குடும்பத்துல போய் நிக்கணும்ல நீங்க. அரசியல் கட்சி தலைவரை வேண்டாம், நீங்க விட்டுருங்க, தூர வச்சிருங்க. தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனா இருக்கீங்க. ஒரு உங்க படத்தையும் பார்த்திருப்பாங்க, ஒரு படமா உங்க படத்தை பார்த்திருப்பாங்க தேட்டர்ல காசு கொடுத்து. அந்த நன்றி விசுவாசத்துக்காக வீட்டுல போய் நிக்கணுமா இல்லையா? நீங்க ஆறுதல் சொல்லணுமா இல்லையா? ஏன் போக மாட்டேங்குங்க? ஏன்னா அங்க ஒரு வாக்கு அரசியல் இருக்கு, அங்க ஒரு சாதி அரசியல் இருக்கு, வேண்டாம் நீங்க ஒதுக்குறீங்க. அப்ப நீங்க என்ன புதுசு வந்துட்டீங்க? ஏன் அவங்களோட நீங்க மாற்று என்னன்றீங்க? நீங்க அவங்க செய்யற அரசியல் நீங்க செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. இதுக்கு அரசியலே வேண்டாம், மனிதாபிமானம் போதும்ல.